கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, பேக் டு சர்ச் மறைக்கல்வி பங்கு அளவில் நடைபெறுகிற அந்த மறைக்கல்வியில குழந்தைகள் எந்த அளவிற்கு ஆர்வமோடு பங்கெடுக்கிறாங்க அப்படின்றத பத்தி கடந்த வாரத்தில் பேசணும். குழந்தைங்களோடு உரையாடணும். ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லி கொடுக்கறதோட ஃபன்னோடையும் சேர்த்து எங்களுக்கு சொல்லி தராங்க. அவங்களுக்கு தேவை என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். டீச்சர் ஸ்கூல்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அது ஒரு கதையா நரேட் பண்ணி சொன்னா இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பேசிக் ஃபெய்த்தையே நம்ம டீச் பண்ணணும். அது ஆக்சுவலா நல்ல ஒர்க் ஆகும். ரீகேப் பார்த்துட்டோம். இப்ப இந்த வாரம் என்ன பேச போறோம் பார்க்கலாமா? எந்தெந்த வகையில உங்களுக்கு இது மாதிரியான அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஸ்பெஷலா இன் சர்ச், அதாவது சர்ச்சுன்னு சொல்ல போனா கேட்டிக்ஸம் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது வகையில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? சர்ச் ஆக்டிவிட்டியில் கோயிலில் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? வாசகம் வாசித்தது, இல்லை போய் கொயரில் பாட்டு பாடினது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துட்டது, ப்ரோக்ராமில் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? என்ன கிடைச்சிருக்கு? நான் கிறிஸ்மஸ்க்கு டான்ஸ் பண்ணி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சது. எப்படி இருந்துச்சு அப்போ? நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. இனி இப்போ அந்த சந்தோஷம் உனக்கு கிடைச்சிச்சு இல்லை, அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணீங்க? நான் கிறிஸ்மஸ் டான்ஸ்ல டான்ஸ் ஆடணுமே அப்படியா? அது மட்டும் தான் ஷேர் பண்ணீங்களா, இல்ல நீ வந்தினா நல்லா இருக்கும் அப்படிங்க? நீ வந்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். எத்தனை பேர் சேர்த்திருக்கீங்க அந்த மாதிரி? நான் இதோட என் வீட்டு பக்கத்துல இருக்க 2 பேர் தான் சேர்த்து. 2 பேர் தாங்க இருந்தாங்க, 2 பேர்த்தையும் சேர்த்துட்டுங்க, ஆளை விடுங்க அப்படிங்கிறீங்களா? சேர்த்திருக்கீங்களா? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் சொன்னேன், அது இல்லாம அவங்களும் வந்துட்டாங்க. குட் குட், வெரி குட், வெரி குட். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி? ஆமா, நானும் இதுல கலந்துக்கிட்டேன், வாசகம் வாசித்தேன், எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்றாங்களா? அதை சொல்லுங்க எனக்கு. பண்றாங்க. ஃபாதர்லாம் சொல்றாரு, நாங்களாம் பண்றோன்னா அப்படி விட்டுறாங்க. அங்க பார்க்காதீங்க, இங்க என்ன பாருங்க. நிஜமா பண்றாங்களா? பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு வரதில்ல அப்படின்னு மிரட்டுறாங்களா? இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவேன். பைபிள் இதெல்லாம் ஃபாதர் சொன்ன மாதிரி எல்லாமே எங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கார்டு கொடுப்பாங்க. அதை வச்சு எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது இது வரைக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க? லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து எங்கிட்ட 500 இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். லாக்டவுனுக்கு முன்னாடி 500 இருந்துச்சு. அந்த லாக்டவுனால பண்ண முடியல. இப்ப அடுத்தது பிடிச்சிடணும் அப்படிதானே? டார்கெட் என்ன இப்ப உங்களுக்கு? ஃபாதர் சொன்ன மாதிரி கண்டிப்பா 1000க்கு மேல வாங்க ட்ரை பண்ணேன். தங்கப்பெண் அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. அவினாஷ் போயிடலாமா? பேசாம அப்பாட்ட சொல்லி ஷிஃப்ட் ஆயிடலாமா? வேணாம். என்ன போங்க, மார்க் இதெல்லாம் போய் போட்டி இல்ல, நான் என் பங்குலயே நல்லா இருந்துக்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய இப்போ நீங்க இப்போ 9th, நீங்க ஒரு டீனேஜ் கேர்ளு. இப்போ அடுத்தது இன்னும் முக்கியமா சொல்ல போனா, இப்போ நீங்க அடுத்தது 10th போறீங்களா? இப்போ 9th போறீங்க. ஓகே, எனிஹாவ் இப்பயே அந்த பயம் கொடுத்துவாங்க உங்களை. அந்த 10th விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்களா, இல்லை நீங்க கேட்டிக்ஸம் இந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ள வருவீங்களா? ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. உண்மையை சொல்லணும். நிஜமா இருக்கு. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? எங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சண்டே கேட்டிக்ஸ் எல்லாம் போங்கன்னு சொல்றாங்களா? பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்களா? சந்தோஷமா? நிஜமா? நிஜமா. ஆமாப்பா. நிகழ்ச்சியின் வழியா அவங்க பெற்றோருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ரோல் மாடல் பெற்றோர். யூஸ்வலி பாத்தீங்கன்னா 9th காலை வச்சுட்டாலே அந்த குழந்தை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எதையுமே யோசிக்கவே முடியாது. ஏய், டார்கெட், மார்க், மார்க். நீங்க சொன்ன மாதிரி மதிப்பெண் தான் இன்றைக்கு அவர்களுக்கு மதிப்பாய் மாறி போயிடுது. ஆனாலும் உங்க அப்பா அம்மா உங்களை அனுப்புறாங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, 9th இந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க, இவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு. என்ன ப்ரெஷர்னா, ஸ்கூலில் இந்த மாதிரி இந்த மார்க் பேசிஸில் இருக்கிற ஒரு ப்ரெஷர். இப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கிறவங்கள நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன விஷயங்கள் கொண்டு மெத்தடல் கொடுத்து இது பண்ணுவீங்க? நாங்கள் பங்குல தவக்காலத்தில் தவக்கால உண்டியல் தருவோம். ஓகே, தவக்கால உண்டியல். அதில் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி இதே மாதிரி தான் யார் அதிகமாக எல்லா இதிலும் கலந்து நிறையா பாயிண்ட்ஸ் கார்டு எடுத்தாங்களோ, பாயிண்ட்ஸ் கார்டு எல்லோரும் எடுத்திருப்பாங்க. அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் கார்டு தகுந்த மாதிரி பணம் உதவி செய்வோம். கல்வி உதவித்தொகை அது மாதிரி செய்வோம். இப்போ 9th 10th 11th 12th இப்போ கொஞ்சம் எல்லாம் எக்ஸாம் போயிட்டு இருந்தனால இப்போ விபிஎஸ் வச்சுருக்குறோம். அந்த குழந்தைகளே எப்படியாவது உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துருவோம் எப்படியாவது. அதுக்காக என்ன சொல்லி வைக்கிறேன்னா, இப்போ போனது போட்டு இப்போ அந்த விபிஎஸ் கிளாஸுக்கு யார் யார் வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே
கல்வி உதவித்தொகை கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த குழந்தைய வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாத்துட்டும் பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம அதிகமாக கொடுக்கறதும் இல்லை. கோயிலேருந்து ஒரு குண்டூசி கிடைச்சாலுமே அது பெரிய ஆசீர்வாதம் தான். அந்த மாதிரி நாங்கள் மீறி போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2000, 2500 அப்படி தான் தர முடியும். ஏன்னா குழந்தை அவ்வளோ இருக்கிறாங்க, அவ்வளோதான் தர முடியும். அதனால் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி 9th, 10th, 11th, 12th இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா, நம்ம இந்த ப்ரைஸஸ் போட்டி நடத்துறதுன்னா இந்த என்ன போட்டி, விவிலிய போட்டிகள், அப்புறம் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டி, அவங்கள எப்படியாவது கூட்டு வந்து வச்சு ஒரு வினா போட்டி, இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடத்தி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். அதாவது ப்ரைஸ் கொடுக்குறவங்க வந்து என்னென்னா, பார்த்தா வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம கொடுக்குறது சின்ன ப்ரைஸாக இருந்தாலும் கூட அவங்க மனசில் நல்லா பதியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதோ இப்போ போன தடவை வந்து நாங்கள் ஒரு கொரோனா முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகள் மறுபடியும் சேர்த்தோனுங்கிறதுக்காக ஒரு தியானம் வச்சோம். தியானத்துக்கு எப்படி குழந்தைகளை வர வைக்கிறது யோசனை பண்ணி பார்த்தோம். குழந்தைங்களுக்கு தியானம் வச்சோம், வந்தாங்க. ஏற்கனவே 150-60 பேர் பக்கம் வந்திருப்பாங்க. அதுக்கு பாயிண்ட் கொடுத்தீங்களா? அதுக்கு வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். தியானத்துக்கு வந்தா ப்ரைஸ் அத்தனை பேத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொடுக்கல. இப்போ விபி சமயத்தில் கொடுப்போம். அத்தனை பேத்துக்குமே பேர் எழுதி வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறப்போ இந்த ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இப்போ நான் ஒரு தான் சொன்னோன்னு, நான் வந்து 9th படிக்கிறப்ப வந்து மைக்கேல் ஸ்கூலில் படித்தேங்க. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து 1st, 2nd, 3rd ரேங்க் எடுத்தால் எல்லாத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த காலத்தில் அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு நான் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இன்னும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு குழந்தைகள் முக்கியமானது வந்து என்னென்னா, அந்த ஒரு உற்சாகப்படுத்துறது. அந்த உற்சாகப்படுத்த வெறும் வாயில் வந்து வெரி குட் வாழ்த்துக்கள், அது ஓகே, அது கட்டாயமாக எடுபடும். அதையும் கொஞ்சம் தாண்டி வெரி குட், நல்லா செஞ்சுருக்கிறேன், நல்லா டான்ஸ் ஆன, நல்லா கோயிலுக்கு வரேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னோம்னா, அந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து மறக்காது. நான் கோயில் எல்லாத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு உற்சாகப்படுத்து. கரெக்ட் தான் ஃபாதர். இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனையுமே வந்து ஏற்றுக்கிறேன். அதாவது இப்போ இந்த மாதிரியான டீனேஜ் குழந்தைங்களையும் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனாலும் கூட அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அவங்க லேர்னிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்களுடைய உளவியல் சார்ந்து ஒன்று இருக்குது. டாக்டர் சொல்லுங்களேன், அந்த குழந்தைகள் இப்படிப்பட்ட, அது நம்ம இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள நம்ம டேக்கிள் பண்ணிடலாம், அவங்களுக்கு ஆட்டம் பாட்டம்னு சொல்லிடலாம், அவங்கள இழுத்துடலாம். ஆனால் இந்த டீனேஜ் கேர்ள், அதாவது ஒரு பாயாக இருக்கும், கேர்ளாக இருக்கட்டும், ஒரு 13 ஏஜுக்கு அப்புறமா அவங்கள வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், நான் பாயிண்ட் கொடுக்குறனாலும் சரி, ஒருவேளை உங்கள்கிட்ட சக்ஸஸ் ஆகிருக்கலாம், ஆனால் எல்லா இடங்களுமே அதே ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்கள கையாளுறதுல? குழந்தைங்க, இந்த அடோலசென்ட் குழந்தைங்க, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம above 10, 11, 12 அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் ஒரு அடல்ட், நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடுது. எனக்கு எல்லாமே தெரியும், அம்மா அப்பா கிட்ட அவங்க எப்படி எல்லாமே தெரியுமா, டீச்சர்ஸ்க்கும் என்ன பெருசு சொல்லி கொடுக்க போறாங்க, அதுதான் கேட்டுட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லேர்னிங், டீச்சிங் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல பண்றதே நீங்க திருப்பி பண்ணீங்கன்னா எனக்கு அது வேண்டாம். ஸோ ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணது என்ன, கிளாஸ்ல எடுத்ததா, இல்லைன்னா கேம்ஸ் பீரியடா, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் உங்களுக்கா ஏதாவது பண்ணி இண்டிவிஜுவலா நீங்க பண்ண வச்சது உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா? எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அது நீங்க இண்டிவிஜுவலா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எங்களுக்கு வந்து ஃப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பீரியட்ல வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ வந்து நாங்கள் வந்து இண்டிவிஜுவலா வந்து எங்களோட டேலண்ட்ஸ் வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம். அது வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கும். உங்களுக்கு நீங்க உங்களோட ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டீச்சிங்கா, இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கா, வேற என்ன உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன சொல்லுங்க? ப்ராஜெக்ட் ஒர்க். சரி, அத அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அந்த இண்டிவிஜுவாலிட்டியே நீங்க அவங்க கிட்டே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, எப்பவுமே அவங்க யாரும் வரலன்னா என்ன பண்ணுவோம், அவங்கள தூக்கி மானிட்டரா போட்டுருவாங்க. ரொம்ப குறும்பு பண்ற பசங்களையோ இல்லைன்னா ரொம்ப வராத பசங்களையோ தூக்கி நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெட் ஜாப் கொடுத்துட்டோம்னா தே வில் டூ ரியலி வெல், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த பெரிய குழந்தைங்களுக்கு நம்ம ரொட்டேஷன் மாதிரி, இப்போ நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, அதே டாப்பிக்கை நீங்க ப்ரீவியஸ் வீக் அவங்களுக்கு கொடுத்து ரொட்டேஷன் மாதிரி அவங்கள ஏதாவது பண்ண வச்சுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகும்போது அவங்க அதை நல்லா எடுப்பாங்க. அவங்க அதை பத்தி படிச்சுட்டு வருவாங்க. டிஃப்ரெண்டா நான் அதை டெக்னிக் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் மாதிரியேன்னு வைங்களேன்.
புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பேன். நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க டிஃப்ரெண்ட் டைப், அவங்க ஆடிட்டரி விஷுவல் எப்படினாலும் நீ பண்ணிக்கோ. நீ ஏதாவது ஒன்று டான்ஸ் மாதிரி பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ சாங் மாதிரி பண்ணிக்கோ, இல்லை நீ ஏதாவது கொண்டு வந்து காமிச்சு பண்ணிக்கோ. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன், நோவா ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் போட்டு சும்மா அந்த மாதிரி. அதான் அந்த தம்பி தெளிவா சொன்னான், டீச்சர் கொஞ்ச நேரம் நடத்தட்டும், மீதி எங்களை செய்ய விடுங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொன்னா. அந்த அவங்கள பண்ண வைக்கலாம். 1. 2வது என்ன நல்ல ஒர்க் ஆகும்னா, பெரிய குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்க வைக்கிறது. தட் இஸ் வித் கைடன்ஸ். ஃபுல் 1 hour கிளாஸ் சொல்ல வரல. நீங்க 12th 10th 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களை 1st 2nd 3rd ஸ்டாண்டர்ட், அது உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ப்ரிப்பரேஷன். ஏன்னா அவங்க காலேஜுக்கு அப்புறம் அவங்க கிளாஸ் அழகா எடுத்துருவாங்க. நம்ம எப்படி நம்ம பிஎட்ல எல்லாம் நம்ம ட்ரைனிங் அனுப்பிச்சுடுவாங்கல்ல, வேற ஸ்கூல்ல போய் பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரி அவங்களையும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அந்த மாதிரி பண்ண வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்வால்வ்டா பண்ணுவாங்க. ஏன்னா இட் இஸ் மை கிளாஸ், மை சில்ட்ரன். நான் குழந்தைங்க சூப்பர் அக்கா நல்லா பண்ணீங்க அப்படிங்கும் போது இன்னும் 2 பேர் என்ன எதுக்கு சூப்பர் சொல்றாங்க எல்லாரும், நான் லாஸ்ட் வீக் கிளாஸ் அப்படியே அடுத்த வாரம் நான் எடுக்கிறேன். ஸோ நீங்க அந்த மாதிரி அவங்களை இன்வால்வ் பண்ணும்போது தே வில் டூ பெட்டர். இட்ஸ் ஆல்வேஸ் ரோல் மாடலிங், வாலண்டியரிங், அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவா டிஃப்ரெண்டா நமக்கு சம்டைம்ஸ் அது என்ன இப்படி பண்ணி கொண்டு வராங்க, என்ன இவ்வளோலாம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு அதுக்கிட்டு ஏதாவது செலவு பண்ணி பண்ணணும்னு தேவையில்லை. அவங்க என்ன அவங்களோட நாலேஜும் ஹேண்ட்ஸ் மவுத் தானே யூஸ் பண்ண போறாங்க. சரியா டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாருக்கான வழியிலையுமே நம்ம வந்து பொதுமைப்படுத்திட முடியாதுல்ல. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணுமோ அவங்கள்ட்ட எப்படி அந்த வே இருக்குதோ அதையே எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது, மாறி இருக்கணும். அதை தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்கன்னு. ஃபாதர், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, யாரை கேட்டிசம் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணுறீங்க, எது மனசில் வச்சு இப்போ பேசின விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எதை வந்து அதிகமாக நீங்கள் மனசில் வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க, அது அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை கொண்டு வரீங்க? முதல் காரியம் ஒரு கண்டினியூட்டி தான் டாக்டர் சொன்னதோட. இப்போ வந்திருக்கிற இந்த தமிழக ஆயர் பேரவை நம்மளுடைய மறைக்கல்வி பணிக்குழு வெளியிட்டிருக்கிற புத்தகம் மிக சிறப்பான ஒரு புத்தகம். அந்த ஒரு புத்தகத்திற்குள்ளாக 2 பேருக்கும் பயனுள்ள ஒரு பகுதி புகுத்தப்பட்டிருக்கு. இவர்களும் பணி செய்யணும், இவர்களுடைய பணியை அந்த ஒவ்வொரு அது வரைதலாக இருக்கலாம் அல்லது அவர்கள் எழுதுகின்ற பாட சம்பந்தமாக இருக்கலாம், இதை என்ன செய்யணும்னா பெற்றோர்களும் அதில் கையொப்பமிடணும், பார்க்கணும். அதுதான் அங்கே நடக்க போகுது. இது ரொம்ப ஒரு தேர்வு எழுதுகிற அந்த ஒரு எக்ஸாம் பேட்டர்னாக இல்லாமல் முழுக்க இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ஒரு பயிற்சிகளமாக இருக்க போகுது. வரைதல் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அதை நோட் பண்ணணும், அவங்க கையொப்பமிடணும். அதை ஆசிரியர்கள் திரும்ப பார்க்கணும், பேரண்ட்ஸ் பார்த்துருக்குறாங்களா, என்ன நடந்திருக்கு உள்ள, இவங்களுடைய மனநிலை என்ன, இவங்க என்ன செய்ய போகிறாங்க, பங்களவில் என்ன செய்ய போகிறாங்க, வீதிகள் என்ன செய்ய போகிறாங்க, இந்த கற்றலுக்கு பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, இந்த அளவுக்கு ஒரு தொடர், ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு தொடர் உருவாக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து தொடர் அனுபவமாக இருக்க போகுது, எக்ஸ்பீரியன்ஸ். நீ வந்து ஒரு சின்ன பெரிய ஒரு போர்ஷனை உள்ளே போட்டு திணிச்சு மனப்பாடம் பண்ணி அதை கொடுத்து இதை கொடுத்து நீ ஆட்டம் போடு இது பண்ணுங்கிறத விட ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்னைக்கு அன்பு செய். அந்த அன்பு செய்கிறது எப்படி, பங்களவில் என்ன பண்ண போகிற, நாளை உன்னுடைய ஸ்கூலில் என்ன பண்ண போகிற, அதுக்கப்புறம் இந்த புனிதர் இப்படி பண்ணியிருக்கிறாரு, ஏசுசாமி இப்படி பண்ணாங்க, அதுக்கு அடுத்ததாக உன்னுடைய பெற்றோர் இப்படி பண்ணுறாங்க, நீ என்ன பண்ண போகிற. இதுதான் இந்த புத்தகம் வெளிவந்துருச்சு. இவங்க அதுதான் செய்ய போகிறாங்க. இது யாருக்கும் சேர்ந்துனா பேரண்ட்ஸுக்கும். நீ சும்மா இருக்காத, நீயும் பாரு, உன் புள்ள என்ன பண்ணியிருக்குன்னு பாரு, அவனுக்கு அனுபவத்துக்கு நீ என்ன பண்ண போகிற, நீ அவன் அன்பு செய்யறதுக்கு நீ ஏதாவது பண்ணியிருக்கிறியா. இந்த ஒரு சூழலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தமிழக ஆயர் பேரவை முயற்சி எடுத்திருக்கு. அந்த பணிக்குழு நாங்களும் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். மிக குறிப்பாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லணும்னா, இந்த ஸ்கூல் கேட்டகிசத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்கூல் கேட்டகிசம் முன்பு இருந்ததிலிருந்து மாறுபட்டு போகணும். ஏதோ ஒரு புனிதரை தெரிந்து கொண்டேன், மனப்பாடம் பண்ணிவிட்டேன், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டேன், அந்த பெருமையை நான் அடைந்து விட்டேன் என்பதை விட, நான் ஒரு நல்ல ஒரு கத்தோலிக்க மகனாக மகளாக ஒரு நல்ல அனுபவம் மிக்கவராக என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத புகுத்துறதுக்கு தான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம்னா, அது இயற்கை சூழலாக இருக்கட்டும், மனிதநேயமாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் படுத்துதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனுபவ பகிர்வாக இந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்க்குறோம். எனக்கு ஒரு கேள்விங்க சாமி, இப்போ வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சண்டே கேட்டிகிசம்,
ஸ்கூல் கேட்டிசம் நீங்கள் என்ன வேறுபாடை பார்க்குறீங்க, அது என்ன பெரிய விஷயம் அங்கே நடந்துரும்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல் கேட்டகிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னா 1 மணி நேரம் அல்லது 45 நிமிடம் கட்டாயமாக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு மாரல் ஃபியர்னு சொல்லலாம். அதாவது கட்டுப்படுத்தி உள்ள உட்கார வைக்கிறதுல ஒரு மாரல் ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு ஸ்கூலுக்குள்ளார ஒரு சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்துக்குள்ளார வர்றது தான் ஸ்கூல் கேட்டகிசம். சண்டே கேட்டகிசம் என்பது மாறுபட்டு போகுது. இப்போது ஃபாதர் அவருடைய பங்குக்கு தகுந்த மாதிரி ஒன்று எடுக்கிறார். தமிழக ஆயர் பேரவை ஒரு பொதுவான சண்டே கேட்டகிசம் புக்கை கொடுத்துருக்கு, ஸ்கூல் கேட்டகிசம் புக்கு கொடுத்துருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல பங்குல எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் கேட்டகிசம்ங்கிறது வந்து தமிழக அளவில் ஒரே மாதிரியான ஒரு சிந்தனையை கொண்டு போய் சேர ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த யூனிஃபார்மிட்டியோட தமிழகம் முழுக்க அவர்கள் ஒரே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு பார்வையாக இருக்குது. இதை வந்து ஸ்கூல் கேட்டகிசத்துக்குள்ளார நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து நம்ம ஈஸியாக அணுகுவதற்கு பயனுள்ளதாக இருக்குது. பங்கில் ஒரு பேரண்ட்டை போட்டு கட்டாயப்படுத்தி பங்கு சாமி என்னதான் இழுத்தாலும் வராது. ஆனால் ஸ்கூலுக்குள்ளார அவன் உட்கார்ந்தாகணும். ஸ்கூல் கேட்டகிசத்துக்குள்ளார கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளார அந்த பீரியடுக்குள்ளார உட்கார்ந்தே ஆகணும். வரலைன்னா அவனுக்கு கஷ்டம், அதில் ஃபெயிலானா கஷ்டம். அப்போது ஏதோ ஒரு ஃபாதர் ஜான் அந்த ஒரு எபிசோடில் சொன்னது போல் சில சட்டதிட்டங்களோடு அணுகுவதற்கு ஸ்கூல் கேட்டகிசம் உதவுது. கொஞ்சம் அதுதான் ஒரு சின்ன நான் இன்டரப்ட்காக தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ அதுதான் நிறைய இடங்கள்ல பிரச்சனையாகவும் நான் கேள்விப்படுறோம். என்னன்னா இப்போ பேரண்டா இருக்கட்டும், ஈவன் இந்த ஸ்டூடெண்ட் கூட என்ன ஆயிடுறாங்கன்னா, நாங்கள் தான் ஸ்கூல்லேயே கேட்டிசம் அட்டன் பண்றோம்ல, எனக்கு ஏன் சண்டே கேட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைங்கள்ட்ட வருது. அதே மாதிரி பேரண்ட் என்ன சொல்றாங்க, அதான் ஸ்கூல்லேயே கேட்டிசம் பண்றாங்களா, திருப்பி இது ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வந்து உட்காந்துட்டு சண்டே கேட்டிசம்னு. இந்த வேரியேஷன்ஸ் நீங்க சொன்ன இந்த இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சிஸ்டமேட்டிக், இது வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி அங்க இருக்குது. அந்த புரிதல் இந்த பெற்றோர்களுக்கு இல்லையோ அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணமா. ஆமா, அவங்களுக்கு இல்லை. என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா புனிதர்கள், 2வது வகுப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அருள் அடையாளங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருக்கு. இங்கே வந்து அந்த மறைக்கல்வி சண்டே கேட்டகிசத்துக்குள்ளார கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை அப்படியே எங்கே கொண்டு போகிறோன்னா, நாம் நாளை புதுநன்மை உறுதி பூசலுக்கு தயாரிப்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்குது. 2வது ஒரு பங்கு தந்தையர்களோடு நெருக்கமான ஒரு உறவில் இந்த குழந்தைகளை வைப்பதற்கு ஒரு வழியாக இருக்குது. சரிங்களா, இந்த குழந்தைங்க ஆலயத்துக்கு வராங்களா வரலையாங்கிறது எங்கே பார்க்குறோம், சண்டே கேட்டகிசத்தில் பார்க்கறது இல்லை. அதாவது ஸ்கூல் கேட்டகிசத்தில் பார்க்க முடியாது, சண்டே கேட்டகிசத்தில் பார்க்கலாம். அப்போது ஒரு தொடர்பு வந்து ஒரு பங்கு மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவது இந்த சண்டே கேட்டகிசம். மிக அருமையான ஒரு உரையாடலா இருந்தது. அதாவது குழந்தைங்களுடைய அப்படியே அவங்க உள் மனசுல இருக்கிற அந்த விஷயத்த அப்படியே அவங்க கொடுத்தாங்க. நீங்களும் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, நீங்க என்னென்னலாம் புதுமையை புகுத்திருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பேசணும். டாக்டரும் அழகா அதை வந்து அப்படியே அழகா கொண்டு போனாங்க அவங்களுடைய உளவியல் சார்ந்து. இறுதியா 2 கேள்வியோட டாக்டரோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க குழந்தைங்களுடைய மனநிலை என்பது ஒரு மகிழ்வான ஒரு மனநிலை. அந்த குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு எடுத்து ஓப்பனிங்க இந்த எபிசோட்ல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு அப்படியே, பாப்பா எனக்கு ஃபன்னாக இருக்கணும், ஃபன் அதுதான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை ஒரு கட்டத்தில் தாண்டி போகும் பொழுது நம்ம தந்தை சொன்னது மாதிரி நம்ம மறையை சொல்லி கொடுக்கறதுல வந்து எல்லா நேரங்களையும் அப்படி ஃபன்னோட போயிட முடியாது. சம்வாட் நாம அவன் என்ன எடுத்துட்டு போறான், கேரி அவுட் பண்றான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல இந்த குழந்தைனுடைய மனநிலையில ஒரு உளவியல் ரீதியாக எந்த வயசுல இருந்து அவங்களுக்கு சீரியஸான ஆஸ்பெக்டை கொடுக்க முடியும், அது வந்து உள்ள போகும், அதை வந்து தக்க வைத்துக் கொள்ளும், அதை வந்து நம்ம லைஃப் ஓரியன்டா அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் எந்த வயசுல இருந்து, எந்த குழந்தை? தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி நம்ம யோசிக்கிறோங்கிறது வயசு இல்லை, இட் இஸ் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டிங்கிறது நம்மளோட பிரெயின் எப்படி நம்ம மெச்சூர் ஆகுதோ அதுவும் வேரி ஆகும். பாய்ஸுக்கு தனியா, கேர்ள்ஸுக்கு தனியா, எப்படி அவங்க பெற்றோர் அவங்கள வளர்க்குறாங்க, எந்த சூழ்நிலை எந்த ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க, அது எல்லாமே தான் மேட்டர் ஆகும். ஸோ நம்ம சீரியஸ் கான்செப்ட் அப்படியெல்லாம் நமக்கு எதுவும் இல்லை. நம்ம எந்த கான்செப்ட்னாலும் அவங்க எடுத்துப்பாங்க, டெஃபினட்டாக தே வில் டேக். ஆனால் ரெப்பிட்டிஷன்,
நமக்கு மெமரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு செயின்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா மெமரியில தங்க வைக்கணும்னா அது ரிப்பீட் ஆகணும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல. அது ரெப்பிட்டேஷன்ங்கிறது நம்ம திருப்பி அது ஒரு டீச்சிங் மெத்தடா வரலாம், இல்லைனா ப்ராக்டிக்கல் மெத்தடா வரலாம், இல்லைனா ஃபீல்டு விசிட் வழியா வரலாம், இல்லைனா அந்த செயின்ஸ் பத்தி நீங்க திருப்பி ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை வர வைக்கலாம். நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை நீங்க எவ்வளோத்துக்கு ரிப்பீட் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவங்களோட மெமரியில நிற்கும். ஏதோ ஒரு சாப்டர் முடிஞ்சது, ஃபினிஷ், நோ நெக்ஸ்ட், அவங்களுக்கு அது கண்டிப்பா ஞாபகம் இருக்காது, மறந்துடுவாங்க. செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்தது 8வது கிளாஸ் வந்து இப்பவும் உனக்கு தெரியலையா? கண்டிப்பா தெரியாது, நான் மறந்துட்டேன். அதனால குழந்தைங்களுக்கு மெமரி ரெப்பிட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு மெமரி. அதனால நம்ம எவ்வளோத்துக்கு ரிப்பீட் பண்றோமோ டிஃப்ரெண்டா ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பண்ணதை நம்ம திருப்பி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல பண்ண முடியாது. நம்ம அதை டிஃப்ரெண்டா தான் நம்ம பண்ணணும். ஒன் இஸ் ரெப்பிட்டேஷன், ரெண்டாவது அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அது கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணலன்னா ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு காட் இஸ் லவ் அப்படின்னு சொன்னா அந்த லவ்வை நீ எப்படி காமிப்ப ரியல் லைஃப்ல? யாருக்கு நீ லவ் காமிக்க போற? ஒரு தாத்தா பாட்டியா? பக்கத்து வீட்டுல அந்த தாத்தா ஒண்டியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு எடுத்து வாங்கி கொடுப்பியா? இல்லைன்னா ஒரு பேக்ல போய் அந்த லவ்வை நீ எப்படி காமிக்கிற? பிராக்டிகாலிட்டி, அவங்கள அதை பிராக்டிக்கலா பண்ண வச்சிங்கன்னா அது அவங்க மெமரியில நிற்கும். ஸோ நம்ம இந்த மெமரியை நம்ம எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம அவங்கள பண்ண வைக்கலாம். எம்பத்தி, சிம்பத்தி நம்ம சொல்றோம். எம்பத்தினா என்னன்னா நமக்கு ஐயோ பாவமே விழுந்துட்டானே, அதோட முடிஞ்சுது. ஐயோ விழுந்துட்டியா, என்ன ஆச்சு, என்ன பண்ணலாவா, அதுங்கிறது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பிராக்டிக்கல் எதுவும் பண்றதே இல்லையே. இல்ல இப்ப அதெல்லாம் இல்ல, உளுந்தவன்ட்ட பக்கம் நின்று செல்ஃபி எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கான் நம்ம ஆளுங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ மெமரி கம்ஸ் வித் ரெப்பிட்டேஷன், மெமரி கம்ஸ் வித் ப்ராக்டிக்கலி டூயிங். அது ரெண்டுமே பண்ணா கண்டிப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்களோங்கிறது நிலைக்கும். கண்டிப்பா டாக்டர்னுடைய அந்த சம்மரைசிங் லாஸ்ட் சொன்ன விஷயம், தந்தை சொன்ன விஷயத்திலோட நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, குழந்தைகள் அவங்களுடைய வாழ்வியல்ல, அவங்களுடைய டெய்லி லைஃப்ல எந்த அளவுக்கு அதை அப்ளை பண்றாங்க, அதை வைத்துத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதை உள் மனசுல ஆழத்துல பதிய வச்சுக்கிறாங்க. தந்தை சொன்னாரு, நம்மளுடைய திரு அவை, நம்மளுடைய மறைக்கல்வி மாமன்றம், இந்த கமிஷன், நம்மளுடைய புதிய பாடத்திட்டம், இப்ப கொடுத்திருக்கிற இந்த புத்தகம், உங்களுக்கு மறைக்கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகம் மிக அழகா நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப நம்ம தமிழக அரசு கையெடுத்திருக்கிற அந்த சமச்சீர் கல்வி அப்படின்ற அந்த புத்தக வடிவில மிக அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. உள்ளார நிறைய ஆக்டிவிட்டி பேஸ் தான். பார் சொன்ன மாதிரி நான் பார்க்க நேற்றது, நான் பார்த்தேன். அது பார்க்கவும் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய ஆக்டிவிட்டி, கலரிங் இருக்கு, வீடியோஸ் இருக்குது, நிறைய அற்புதமான சில விஷயங்கள்லாம் யூடியூப்ஸ்ல நிறைய அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப டீச்சர்ஸ் டீச் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. புதுமையான முறையில உங்களை சேரணும் அப்படின்னு சொல்லி. இந்த கடந்த வாரங்கள்ல பேக் டு சர்ச், மறைக்கல்விக்கு, முக்கியமா கோயிலுக்கே ஒரு குழந்தையை எப்படி ஆர்வத்தோடு வர வைக்கணும், அந்த குழந்தையை எப்படி ஆர்வத்தோடு நம்ம இடத்துல தக்க வைக்கணும், அதே சமயத்துல நம்மளுடைய மறையை எப்படி அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், எவ்வளவு ஆழமா சொல்லித்தரணும், எவ்வளவு ஆர்வமா சொல்லித்தரணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து இந்த வாரங்கள்ல நம்ம பேசணும். இதுல பேசப்பட்ட விஷயங்கள்ல மிக மிக முக்கியமா நம்மளுடைய பங்குத்தளங்களில் அதை பணியாற்றி கொண்டிருக்கிற பங்கு தந்தையர்கள் எந்தெந்த அளவில் அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க, எவ்வளோ எஃபர்ட்ஸ். சொன்னதெல்லாம் பார்த்தா இப்போ நான் அடுத்து போனோன்னா எங்கள் பேரிஸ்ல அதை ரெடி பண்ணிடுவேன். இனிமேல் கார்டு தான், எல்லாத்துக்கும் கார்டு கொடுக்குறோம். கார்டு சம்வாட் ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதிரியான கொடுக்கறது. தந்தை சொன்னது போல குழந்தைகளை நம்ம ஏதாவது ஒரு வழியில அவர்களை நம்ம கொண்டு வரணும். நம்ம சும்மா அவங்கள குறை சொல்லிட்டே இல்லாமல் நாம் இன்னும் நிறைய செய்யணும். டீச்சர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி குழந்தைங்க யதார்த்தமா பேசினாங்க, உள்ள இருந்து அப்படி பேசினாங்க. அவங்களுக்கு கற்றுக்கொள்கிற ஆர்வம் இருக்கிறதுனால தான் அங்கே உள்ள வராங்க. ஈவன் அவங்க ஃபன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள சொன்னாலுமே அவங்க அதுக்குள்ள ஏதோ லேர்ன் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. நம்ம சொல்லித்தர வேண்டியது நம்ம கடமை. டாக்டர் சொன்ன மாதிரி அழகா அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் கொண்டு போகணும், அதை தொடர்ச்சியா எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்துல தான் நம்மளுடைய பெரிய சவால் அடங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி, அதுவும் இந்த வாரங்களில் நடைபெற்ற இந்த பேக் டு சர்ச், இந்த அற்புதமான கான்செப்ட். ஏன்னா இன்னைக்கு நிச்சயமா நம்மளுக்கு தமிழக திரு அவைக்கு தேவையான ஒண்ணு. இவங்க தான் நாளைக்கு தமிழக திரு அவை. இவங்களை அவாய்ட் பண்ணோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாரு, குழந்தைகளை கையில பிடிச்சிங்க, குழந்தைகளை பிடிங்கன்னு சொல்லி.
உண்மையிலே நமது திரு அவை இந்த குழந்தைகளை தாங்கினால், அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் மாறினால் நிச்சயமாக அற்புதமான ஒரு சூழல் இனி வருங்காலம். இனிமேட்டு நம்ம கொரோனாக்கு முன்னு கொரோனாக்கு பின்னுன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இனி வருகின்ற காலம் குழந்தைங்களுக்கான ஒரு காலம். திரு அவை குழந்தைகளை மையப்படுத்தியிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அதைத்தான் இப்போ நம்ம சினாடல் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே குழந்தைய தான் முன்னாடி நிற்க வச்சிருக்குது. அதனால நிச்சயமாக தொடர்ந்து நம்மளுடைய திரு அவையில் முக்கியமாக குழந்தைகளுக்கான மறைக்கல்வி அந்த விஷயத்துல அதிக கவனங்களை கொண்டு இப்போ நம்ம ஆயர் பேரவை அதெல்லாம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பெற்றோர்களே நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த குழந்தைகளை வடிவமைப்பதிலையும் நம்மளுடைய ஆலய பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவதிலும், இந்த குழந்தைகளை நாளைய திரு அவையினுடைய முக்கியமான ஆட்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி வளர்க்க வேண்டிய முக்கிய கட்டாய பணியில நீங்க தான் இருக்கிறீங்க. அதைத்தான் அருட்தந்தையர்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆசிரியர்களும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. குழந்தைங்களும் அதான் எங்க அப்பா அம்மா சொன்னா நாங்க செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே இது ஒட்டுமொத்தமாக பெற்றோர்கள் கைகளில் தான் இருப்பதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மிக அற்புதமாக இத்தனை வாரங்களாக பேக் டு சர்ச் அற்புதமான விஷயங்களை பேசியிருக்கிறோம். நிறைய அழகான விஷயங்களை பரிமாறி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.